நான் டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னடா ஏதோ கற்பனையில் மிதக்கிற? பாஸு பெருசாக வெட்டுவார் பாடுறா, போன போடுறா. பாஸு சொன்ன மாதிரியே கடத்திட்டோம்ல, இப்போனாச்சும் நம்ம திறமைய கண்டுக்க பாஸு. பாஸு ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா. சொன்னேன்ல நம்மளை பணத்தாலேயே குளிப்பாட்டுவார் பாடுறா. சும்மாவா, உசுரை கொடுத்துருக்கோம்ல. கடத்தல் மண்ணங்க வச்சுக்கடா பட்டம். பொடி பசங்க ஏதோ ஆர்வ கோளாறுன்னு நினைச்சேன், சொல்லி அடிச்சிட்டீங்களடா. நீங்க கடத்திக்கிட்டு வந்தது பணமுதல பாண்டியோட ஒரே வாரிசுடா. மிரட்டி மிரட்டியே முதலைய முயலாக்கிடுவட்டா. எங்க எங்க அந்த பயப்புள்ளைய காட்டுக்கடா. ஏய் போடா. என்னடா? ஐயோ 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 ஐயோ, தப்பட்டிக்கலடா தப்பட்டிக்கலடா தப்பட்டிக்கலடா. நான் என்னடா பண்ணுவேன், நான் என்னடா பண்ணுவேன், நான் பண்ணுவேன். ஐயோ ஐயோ ஐயோ, தப்பட்டிக்கலடா, நான் என்னடா பண்ணுவேன். ஏய் எனக்கு ஒன்றும் புரியலடா. தப்பு பாஸ், சொன்னாதானே தெரியும். ராவணனா வந்திருக்கானடா. ஓ அதுவா, ஸ்கூல் ஆண்டுகளா பஸ் ஃபுல்லா ஆக்ட் கொடுத்துருந்துச்சு. சீன் கட்டு ஸ்கிரீன் டவுனு, ரேட் டைமிங் தூக்கிட்டோம்ல. தூள்னு சொல்ல நினைச்சேன், தூடு துப்ப வச்சிருக்கா. ராவண யாரு யார் தெரியுமாடா? நம்மள மாதிரி கடத்தல் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் குருடா, குரு. சீதையை கடத்தி கடத்தல் தொழில உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே ராவணன். குருவையே கடத்தலாமாடா? தொழில் துரோகம் இல்லையாடா? சரி வராதுடா. நீங்க எனக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கடா. முதல் கோணல் முற்றிலும் கோணல் போகடா. உங்களை கூட வச்சுக்கிட்டா நான் உருப்பிட்ட மாதிரி தான்டா. போகடா போகடா போகடா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சே, இப்படி ஏமாந்துட்டேன் மேடா. கஷ்டப்பட்டு கடத்தணும், பைசா தேரலையாடா. பாஸ் சென்டிமெண்ட் பேசுவார்னு யாருக்குடா தெரியும்? தொழிலுக்கே லாய்க்கலன்னு வரட்டிட்டானேடா. மனசை தளர விடாத, டைட்டாவே. இப்போ என்னடா பண்ணலாம்? பாஸை பஞ்சர் ஆக்கணும், அவன்கிட்டயே பணத்தை கறக்கணும். பாஸுக்கு சொந்த பந்தம்னு ஏதாவது? அட போடா, பாசு கிளை இல்லாத மரம். மரம் கிளை இல்லாமல் இருக்கலாம், வேர் இல்லாமல் இருக்க முடியாது. அதுவும் பட்டு போச்சுடா. ஆத்தா பைத்தியமாக ஓடணும். எங்கே ஓடுனா அவனுக்கே தெரியாது. அப்பன் அவனும் செத்து 6 வருஷம். இது மாதிரி கல்லறையில் கவலை இல்லாமல் இருக்கான். தோண்டி எடுத்ததில் எனக்கு கிடைச்ச தகவல்ரா. அப்பனை தோண்டி எடுத்துட்டா உசுரோட வர போகிறான். சவப்பெட்டியில் எலும்பு கூட கிடப்பான். சவப்பட்டியை கடத்தி பாசை மிரட்டினா? அடப்போடா, உசுரோட இருக்கணும் கடத்தி பணம் கேட்டாலே பத்திரமா நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறான். இதில் செத்தவனை கடத்தி பணம் கேட்டால் எந்த முட்டாப்பாடா பணம் தருவான்? பாசு தருவான்டா. குருபக்தி உள்ளவனுக்கு அப்பன் அத்தா மேலேயும் கண்டிப்பாக பாசம் இருக்கும். ஆமாம், பாசு அப்பனை எந்த கலரில் பதிச்சு வச்சுருக்கான்? இது மாதிரி 10ஓட 11 படுக்க வச்சுருப்பான். அவனுக்குன்னு சொந்தமான தோட்டத்தில் அடக்கம் பண்ணியிருக்கான்.
சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலி இறந்து போன அமல்ராஜ் சிசில் என்பவரது ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நித்திய இளைப்பாறுதல் என்றும் தருவாராக. உமது திருக்கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளவரை நிறைவாக ஆசிர்வதித்து வான்வீட்டில் அவரை அன்போடு அணைத்துக் கொள்வார். ஹலோ, சௌக்கியமா எக்ஸ் பாஸ்? யாரா நீ சொல்றதுக்கெல்லாம் எஸ் பாஸ்ன்னு ஆமாஞ்சாமி போட வேண்டிய என்ன எக்ஸ் பாஸ்ன்னு சொல்ல வச்சிட்டிய. சுத்தி வளைக்காத, ஸ்ட்ரைட்டா வா. ஓகே, ராவணனையே கடத்தணுங்க. ஓ அந்த கழுதைகளா நீங்க? பாசு, கற்பூரத்துக்கு தெரியுமா கழுதையோட யோசனை? ஏய், விஷயத்துக்கு வாடா. இப்பவும் திறமையா உன் அப்பனை கடத்திட்டோம்ல. எங்க பாட்டு யாரடா கடத்தி வச்சிருக்கீங்க? பாவண்டா அந்த ஆளு, விட்டுருங்கடா. எங்க பஞ்சத்து 6 வருஷம் ஆச்சுடா. செத்தவன் அப்பனை தான் பாஸ் கடத்தியிருக்கோம். என்னடா சொல்ற? உன் தோட்டத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்த உன் அப்பனை சவப்பெட்டியோட தோண்டி எடுத்துட்டோம்ல. ஏய், என்னடா 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 விளையாடுறீங்களா? வியாபாரம் பாஸ். ஏய், உங்களுக்கு என்னடா வேணும்? இழுச்சவன் மாட்டினா கட்டி வச்சு அடிப்பிய தேக்கு தோப்பு, அங்கதான் தேடி பாரு. சின்னதா ஒரு பெட்டி இருக்கும், திறந்து பாரு, அப்புறமா சொல்றேன். ஏய், இங்க ஏதாவது புட்டி இருக்கான்னு தேடி பாருங்க. ஏய், போங்கடா போங்கடா. என்ன பாஸ் ஆச்சரியமா இருக்கா? 5 ரூபா பார்த்துருப்ப, 50 ரூபா பார்த்துருப்ப, 500 ரூபா பார்த்துருப்ப, ஏன் 1000 பார்த்துருப்ப. 1 லட்ச ரூபா நோட்டு சான்ஸே இல்லை. இந்தியாவில் இந்த பணக்காரன்ட்டையும் இல்லாத நோட்டு இப்போ உன் கையில். கண்ணில் ஒத்திக்க பாஸ். ஏய், உனக்கு என்னடா வேணும்? சில்லறை பாஸ். எவங்கிட்ட கேட்டாலும் இல்லை இல்லைங்கிறான். ஏன் பேங்க்லே இல்லைங்கிறான். நீ வச்சிருப்ப, கொடுத்துரு பாஸ். நானும் இல்லைன்னு சொன்னா? நானும் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் சொல்கிறேன். என்னடா தூக்கம், எந்திரிடா. என்னடா பயந்து நடுங்குறீங்களேடா, பக்கத்துல வாங்கடா. ஆமா, என் பாவங்கிட்ட எவ்வளோடா பணம் கேட்டீங்க? கொஞ்சம்தான், 1 லட்சம். சே, என் மதிப்பு இவ்வளவு தானாடா?
என்ன கேவலப்படுத்திட்டீங்களேடா. இதுக்கே அவன் மூக்கால அழுகுறான். சரி, எவ்வளவோ இருந்துட்டு போகட்டும். இப்ப என்ன வச்சு தானே சம்பாதிக்க போறீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அப்போ அதுல எனக்கும் ஒரு ஷேர் கொடுத்துருங்கடா. என்னடா எலும்பன் பணம் கேட்கிறான்னு வாயை புழக்கிறீங்களாடா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கீதம் கேட்டிருப்பீங்கடா. எல்லா நாட்டுக்கும் பொதுவான உலக கீதம் கேட்டிருக்கீங்களாடா? காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. டேய், கனவு கண்டேன்டா. நானும் தான்டா. பாஸோட அப்பன் கனவுல வந்து பணத்துல பங்கு கேட்குறான்டா. எங்கிட்டையும் தான்டா. அதிசயம்டா, 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே கனவுடா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மி. ஹலோ பாஸு, நம்ம டீலிங்கில் ஒரு சின்ன திருத்தம். என்ன? லட்சத்தோட 100 லட்சம் போட்டு கொடுத்துரு. உங்களை ஒரு ஐடியா போட்டு வேண்டாம். ஆத்திரப்படாத பாஸு, 1 லட்சம் கூட கேட்டது உன் அப்பனுக்காக தான். நேற்று எங்கள் கனவுல வந்தார் தெரியுமா? வந்தவன் நாங்கள் உன்கிட்ட கேட்ட பணத்தில் பங்கு கேட்குறான். என்னடா கதை விடுறீங்க? நம்ப மாட்டேன்னு தெரியும் பாஸு, நிரூபிக்கணுமா? இப்போ நீ இருக்கிற சவுக்கு தோப்புலையே உன் காலுக்கு கீழேயே சின்னதாக ஒரு பெட்டி, அதை திறந்து பாரு. ஃபோட்டோவில் பார்த்தியில பாஸ் உங்கள் அப்பனை? நல்லா மூக்கு மூலியமா லட்சணமாக இருக்கான்ல? நீ செட்டப் இல்லை பாஸு, நிஜம். எப்படின்னு ஆச்சரியமாக இருக்கா? கனவையும் ஃபோட்டோ எடுக்கிறது எங்கள் திறமை பாஸு. ஹலோ, என்ன பாஸு, ஆட்டுக்கால் சூப்பா? குடி குடி. நாளைக்கு உன் அப்பனோட காலையை வெட்டி அனுப்புகிறேன், அதையும் சூப் போட்டு குடி. ஏய் பின்ன ஆளை கடத்துற மாதிரி நாளை கடத்துறியாடா? சாரி பாஸு, மரியாதை குறைச்சிட்டேன். ஒரு தாட்டு பாஸு, என்னன்னு கேள. என்னடா? கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, புதையலா கிடைச்ச உன் அப்பனை திரும்பவும் மண்ணு மூடாம ஊருக்கு நடுவுல சிலையா வச்சிடுறேன். என்ன பாஸ் யோசனை? கண்ணை மூடி கற்பனை பண்ணு, நல்லா இருக்கும் பாரு. மாட்டேன்னு வச்சுக்க. என்னடா பண்ணுவேன்? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. என்ன பாஸு, பொட்டின்னு நினச்சியா? இது சிகரெட் லைட்ரு, நம்ம தயாரிப்பு. திறமையை கண்டுக்கோ பாஸு. ஏய், மேட்ருக்கு வாடா. கேட்ட பணத்தை தரலன்னு வச்சுக்க, இப்போ சிகரெட்டை பற்ற வச்ச மாதிரி உன் அப்பனை சவப்பட்டியோட எரிச்சிருவோம். சிலையா சிதையா நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய் டேய், அப்படி எதுவும் பண்ணிடுறாங்கடா. நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன்டா.
பாவண்டா பாஸ், கவலையில் ஒரு சுற்றி இழைச்சிட்டாரு. அப்பா மேலே அம்பிட்டு பாசண்டா. யானை கீழே விழுந்துட்டா எலி கூட எட்டி உதைக்குங்கிறது சரியா தாண்டா இருக்கு. போய் பொட்டி எடுத்துருவாங்கடா. பைசலே பண்ணல, பார்சல் கட்ட சொல்றியா பாஸ்? எதுக்குடா இப்படி சிரிக்கிறான்? தெரியலையே. முட்டா பசங்க, வடிகட்ட முட்டா பசங்க, கை நிறைய வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சிருக்கானுங்க. ஏய், எத்தனை தடவை எனக்கே பொட்டி எழுப்பி திறந்து பாருன்னு சொன்னீங்க. ஏண்டா ஒரு தடவை நீங்க இந்த சவப்பொட்டியை திறந்து பார்த்தீங்களாடா? என்னடா முழிக்கிறீங்க? ஏய், திறந்து காட்டுங்க. $10 கோடிடா, 10 கோடி. அம்போடு விட்டுட்டீங்களடா. திறமை தப்பட்ட அடிச்சிங்களடா. திறமை இருந்தா எதுவுமே கை கட்டும். ஆனா அதுல அனுபவம் இருந்தாதான் அது வாய்க்கு எட்டும். தூக்கடா பசங்க. நான் உங்களுக்கு பிச்சையா போட்ட அந்த கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் பொட்டி கடை வச்சு இனிமேலாவது புத்தியா பொழைச்சுக்கங்க. போங்கடா, போங்க. இந்த பயலோட விரட்டுறதுக்கு அருவாளை தூக்குறீங்க. ஒரு விரல் போதும்டா.